அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோட தாங்க வந்திருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் கல்யாண சுப்பிரமணிய ஆலயத்தில் நவகிரக பூஜை வந்து பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், நான் வீடியோலாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். என்னென்னா, இந்த வருஷம் தான் நம்ம கோயிலுக்கு வந்து சிலையெல்லாம் வச்சாங்க. நவகிரக சிலையெல்லாம் வச்சு அந்த பூஜை, ஒவ்வொரு பூஜையும் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பெஷல் பூஜை எல்லாருக்குமே சனி பயிற்சி நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்காக எல்லாத்துக்குமே நவகிரக பூஜை பண்ணாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணாங்கங்க அன்றைக்கி. அந்த பூஜை பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நவகிரகத்தை அவங்களுக்காகவே பண்ண பூஜை. அந்த அன்றைக்கி ஒரு நாள் எடுத்து அவங்களுக்காகவே அந்த பூஜை பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஹோமகுண்டம் வளர்த்து தீர்த்த குடம்லாம் வச்சு நிறைய சாங்கியம்லாம் பண்ணாங்க, நிறைய பூஜைகள் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நவகிரகங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணாங்க. இப்போ குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணி அப்புறம் அந்த பூஜையெல்லாம் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் பார்த்துட்ருக்க உறவுகள் எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். பார்த்து உங்களுக்கும் சனி பேச்சினால எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லதே நடக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கங்க. பார்த்துட்ருக்கவர்கள் அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை வந்து வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்பெறட்டும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம என்னென்னா, அந்த சனி பயிற்சி நடக்கிற டைமில் தான் போயிட்டு சனி பகவானை கும்பிடணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்போ வேணாலும் கோயிலுக்கு போகிற டைமெல்லாம் அவங்கள நினச்சி கும்பிடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்க நமக்கு பாதுகாப்பாக கொடுப்பாங்க. போயிட்டு எப்போவுமே அந்த நெய் விளக்கு ஏற்றி அவங்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள். அதில் நாங்கள் பார்த்திங்கன்னா, நவகிரக பூஜைக்கெலாம் ரொம்ப தூரம் போவோங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த ஃபஸ்ட்டு கோயில் இருந்தது. ஒரு நவகிரக ஒரு வழிபாடு பண்ண சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இங்கேருந்து அந்த ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வந்து ட்ராவல் பண்ணி தான் போயிட்டு வரணும். ஆனால் இந்த வருஷம் கடவுள் பாக்கியம், கடவுள் கொடுத்த எங்களுக்கு பாக்கியங்க. எல்லாமே நம்ம ஊரில் வந்திருக்கு. இந்த நவகிரக சிலையை கூட பார்த்திங்கன்னா, நாங்கள் பெண்களாக சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து நாங்கள்லாம் ஒரு வசூல் பண்ணி கொடுத்து அது மூலயமா நவகிரக சிலையை வந்து அமைச்சாங்க. அதில் நாமளும் ஒரு பங்காக இருக்கோன்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நம்ம எல்லாம் மகளிருக்கெல்லாம் ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கணும். இந்த ஊரில் இப்படி ஒரு கோயில் வர்றதுக்கு அவங்க நம்ம எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்திருக்கோம் இல்லையா, அதுக்காக. உங்கள் ஊரில் இந்த மாதிரி கோவில் இருந்தால் நவகிரக பூஜை எல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. நல்ல பயன் தரக்கூடியது, மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னால் சனி பயிற்சின்றப்போ நானும் எங்கள் அப்பாவும் திருநள்ளாறு போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு சனி பயிற்சி நடந்துச்சுன்னா அவ்வளோ தூரத்தில் போயிட்டு தான் கும்பிட்டுட்டுலாம் வந்தோம். இப்போ நம்ம ஊரில் வச்சு அந்த நவகிரகங்க அவங்கள கொண்டு வந்து வச்சு அவங்கள இங்கேருந்தே கும்பிடும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது.